தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையிலே உங்களை அன்புடன் நான் அழைக்கின்றேன். இந்த காணொலியின் வழியாக உங்களை சந்திப்பதில் கடவுளுக்கு நான் நன்றி பணிக்கின்றேன். நாம் அனைவரும் இருக்கின்ற இடத்திலிருந்து கடவுளை நாம் கண்ணோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம், தலைகளை தாழ்த்து கர்த்தரிடத்தில் நாம் இறைவேண்டல் செய்வோம். மகா இறுக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதுக்காக நன்றியிடம் துதிக்கின்றோம். ஆண்டவரே, உலகம் முழுவதுமே இந்த கொரோனானால அப்பா அநேக ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் என் தேவன் இந்த காணொலியின் வழியாக எங்களுடைய குருசேகரத்தின் மக்களை சந்திப்பதற்கு அடியானுக்கு நீ தந்த வாழ்ப்புக்காய் நன்றி. குறிப்பாக இந்த காணொலியின் வழியாக நாங்கள் ஆண்டவரே இந்த ஆராதனையை அப்பா உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் ஆண்டவரே தொடக்கம் முதல் கொண்டு முடிவு பிறந்து காத்து வழிநடத்தி இந்த ஆராதனை சிறப்பிக்கும்படி ஆண்டவரே உடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வழிநடத்துகின்று எங்கள் அன்பு மீட்பரும் மறுமலட்சிகரமாக இருக்கிற இயேசுவை நாம் ஜெபிக்கின்றோம். சிவனை தந்த நல்லறிவாம் ஆமென். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக அனைவரும் சேர்ந்து புதுவாழ்வு பாடல் புத்தகத்திலிருந்து 48வது பாடல், தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்கின்ற பாடலை அனைவரும் சேர்ந்து உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இன்றைக்கான வேத பாடங்களை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். படிக்கும்படியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம்
ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 18 முதல் 25 முடிய. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18 முதல் 25 வசனங்கள் முடிய. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்த்த நித்திரையை வர பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினாலே அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதாமும் அவன் மனைவியுமாகிய இருவரும் நிர்வாணிகளாய் இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள் என்பதே. படிக்கும்படியாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் படித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே, நாம் ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்வோம். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இருக்கும் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதுக்காக நன்றியோடு துதிக்கின்றோம். ஆண்டவரே, உடைய இறை செய்திக்காக நாங்கள் கடந்து செல்கின்றோம். தொடக்கம் முதல் கொண்டு முடிவிருந்து உடைய தெய்வீக கிருபையும் சமாதானத்தை நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. அடியானின் வழியாக ஆண்டவரே, இந்த காணொலியின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே தேவையான வார்த்தைகளை நீ பகிர்ந்து கொள்ளும்படி வேண்டிக் கொள்கின்றோம். நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி வழிநடத்தும்படி எங்கள் அன்பு மீட்பரும் மறுமலர்ச்சிகரமாக இருக்கிற இயேசுவின் நாமம் ஜெபிக்கின்றோம். சிவனை தந்த நல்ல அறிவோம். ஆமென். கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். குறிப்பாக இந்த நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு திருமணம் உடன்படிக்கையின் கொண்டாட்டம் என்கின்ற தலைப்பை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது ஆங்கிலத்தில் நாம் பார்க்கும் பொழுது மேரேஜ் செலிப்ரேஷன் ஆஃப் காவனன்ட் என்கின்ற தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, திருமணத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது உண்மையாகவே ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு மனித வாழ்க்கையில் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். ஆதியில் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைத்து 6வது நாட்களில் பார்க்கும் பொழுது மனிதனை படைத்து, மனிதனை தன்னுடைய ரூபத்திலும் தன்னுடைய சாயலும் மனிதனை ஆணும் பெண்ணுமாய் படைத்து அவர்களை முதல் குடும்ப வாழ்க்கையை தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். என அன்பானவர்களே, ஆதியாகமம் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது 3 காரணத்துக்காக இந்த திருமண வாழ்க்கையை கடவுள் தொடங்கி இருக்கின்றார். முதலாவது நாம் பார்க்கும்பொழுது நல் உறவுக்காக இந்த திருமண வாழ்க்கையை தொடங்கி இருக்கின்றார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு தேவையான உதவியை இந்த திருமண வாழ்க்கையிலே கடவுள் உண்டாக்கியிருக்கிறார். என அன்பானவர்களே, ஒரு நல்ல உறவை இங்கே உண்டாக்கியிருக்கின்றார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை. இந்த வசனத்தை குறித்து நாம் தியானிக்கின்ற பொழுது ஒரு மனிதன் சராசரி ஒரு மனிதன் தனிமையாக ஒரு 24 மணி நேரம் எந்த விதமான தொடர்பு இல்லாமல் ஒரு தனி இடத்துல ஒரு மனிதனை நாம் வைத்திருந்தோம் என்றால் தன் கொஞ்ச நாளைக்கு கழித்து அவனை நாம் கவனிக்கும் பொழுது ஒரு பைத்தியம் மாறிவிடுவதை நாம் பார்க்கிறோம். என அன்பானவர்களே, உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். எங்களுடைய கிராமத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் நல்ல படிப்பு, நல்ல அறிவு, கை நிறைய பணம் எல்லாவற்றையும் இருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தில் தன்னை கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தனக்கு ஒரு திருமணம் செய்யாத ஒரு காரணத்தினால ஒரு பைத்தியமாய் மாறி இன்றைய நாட்களில் நாம் பார்க்கும்போது எங்கெங்கேயோ ஊரெல்லாம் சுற்றி வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது ஒரு மனுஷனை தனியாக நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா பார்த்தோன்னா அவன் ஒரு பைத்தியம் மாதிரி மாறிடுவான். நீங்கள் வேணும்னா இருக்கிறதான மொபைல், அவனுக்கு இருக்கிறதான எல்லாம் தொலைபேசி எல்லாத்தையும் நீங்கள் அவங்ககிட்டேருந்து பறிச்சுட்டு ஒரு 24 மணி நேரம் ஒரு தனி ரூமில் ஒரு மனுஷனை நீங்கள் அடைச்சி வச்சு பாருங்கள், அவன் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பைத்தியம் மாறிவிடும். எனக்கு அன்பானவர்களே, ஆகையால் அப்படி தனி
அடிமையாக இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்லி கடவுள் இந்த திருமண வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். முதலாவது ஒரு நல்ல உறவுக்காக இந்த திருமண வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். இரண்டாவது பார்க்கும்போது குடும்பங்கள் பெருகி பிள்ளைகள் பிறப்பதற்காக இந்த திருமண வாழ்க்கையை கடவுள் ஆசீர்வதித்திருக்கிறார். என அன்பானவர்களே, குடும்பங்கள் பெருகி பிள்ளைகள் பிறக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இந்த வசனத்தின் வழியாக நம்ம இடத்துல பேசுகின்றார். என அன்பானவர்களே, குடும்பங்கள் இன்றைக்கு இவ்வளவு பெரிய உலகமாய் நாம் மாறி இருக்கும் உலகமாக இருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம்னா அது குடும்பங்கள் பெருகி பிள்ளைகள் பிறந்து இப்படியாக வளர்ச்சி அடைந்திருக்கிறது காரணம் கடவுள் அன்றைய நாட்களில் இந்த திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்து என்று சொல்வதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. என அன்பானவர்களே, மூன்றாவது பார்க்கும்போது சரீர சுகத்துக்காக கடவுள் இந்த திருமண வாழ்க்கையை உண்டாக்கியிருக்கிறார். மனிதனுக்கு இவ்வளோதான் பாடுபட்டாலும் இந்த சரீர சுகம் என்பது கட்டாயம் தேவையான ஒன்றாக இருக்கிறது. அப்போ இந்த சரீர சுகத்துக்காக ஆண்டவர் இந்த திருமண வாழ்க்கையை உருவாக்கியிருக்கிறார். இந்த மூன்று காரியத்துக்காக முதல் பார்க்கும்போது மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி அவனுக்கு தேவையான உதவிக்காகவும், ரெண்டாவது பிள்ளைகள் பிறந்து பெருகவும், மூன்றாவது நாம் பார்க்கும்போது அதாவது இந்த சரீர சுகத்துக்காகவும் இந்த திருமண வாழ்க்கையை உண்டாக்கியிருக்கிறார். அதான் சொல்கிறார் இந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனம் சரி, அதே போல் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் பார்க்கும்போது இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விற்று தன் மனைவியோடு இணைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த பகுதியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயும் விற்று அப்படின்னு சொல்லும்போது இவர்களை விட்டுட்டு கிடையாது, இவர்களை காட்டிலும் தன் மனைவியோடு மிகவும் பாசமாக இருப்பான், அன்பாக இருப்பான் என்பதை ஆண்டவர் நமக்கு இங்கே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகையால் இன்றைய சமுதாயத்தில் ஒரு பெரிய நல்ல காரியம் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது திருமணம் என்று சொல்லுவதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று சொல்லி இந்த நாளில் உங்களுக்கு நினைவூற்றுகிறேன். எனக்கு அன்பானவர்களே, உண்மையாகவே இந்த திருமணத்தை குறித்து நாம் பார்க்கும்போது பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள், கல்யாணம் செய்து பார்த்தா தான் தெரியும், வீட்டை கட்டி பார்த்தா தான் தெரியும். ஆமாம், உண்மையாகவே இந்த திருமணத்தை செய்தால் தான் அதோடைய கஷ்டம், அதோடைய பின்னோக்கம் எல்லாம் நமக்கு புரியும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைய சூழ்நிலையில் நாம் பார்க்கும்பொழுது திருமணம் ரொம்ப ஈஸியாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த திருமணத்துக்கு முக்கியமாக ஒரு 4 வகையான ஆராய்ச்சி செய்து திருமணத்தை நடத்துவார்கள். முதலாவது நாம் பார்க்கும்பொழுது என்கொயரி அப்படிங்கும் போது விசாரிப்பது. ஒரு மாப்பிள்ளை இல்லது ஒரு பெண்ணை குறித்து மாப்பிள்ளை வீட்டார், மாப்பிள்ளை குறித்து பெண் வீட்டார் விசாரணை செய்வார்கள். முதல் நமக்கு ஒரு இடத்துல நம்மக்கிட்ட ஒரு பையன் இருக்கின்றான், அந்த பையனுக்கு தேவையான துணை எங்கே இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம விசாரிப்போம். எனக்கு இதை நம்ம உறவுகளில் விசாரிப்போம், இல்லை நம்ம கிராமங்களில் விசாரிப்போம், நமக்கு நெருங்கிய நண்பர் இடத்துல விசாரிப்போம். எனக்கு ஒரு பையன் இருக்கின்றான், அவங்க நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் இடத்துல நாம் விசாரிப்போம். இதான் என்கொயரி அப்படின்னு சொல்லுகிறோம். எனக்கு அன்பானவர்கள், இப்போ விசாரணை செய்து அது தேவையான ஒரு நல்ல பெண்ணையோ இல்லை நல்ல மாப்பிள்ளையோ நாம் என்ன பண்ணுறோம், தெரிவு செய்கின்றோம். எனக்கு அன்பானவர்கள், ரெண்டாவதாக பார்க்கும்போது ரெஸ்பான்ஸ், அதாவது ரெஸ்பான்சிபிள். மூணாவதை பார்க்கும்போது ரிலேஷன். நான்காவதை பார்க்கும்போது கோவனன்ட், ஒரு உடன்படிக்கை. இந்த 4 வகையான முறையை நாம் அனுசரித்து தான் இந்த திருமணத்தை ஒழுங்கு செய்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆகையால் இந்த திருமணத்தை குறித்து நாம் பார்க்கும்பொழுது உண்மையாகவே ஆதி குடும்பத்தாராகிய ஆதாம் யாவாலை ஆண்டவர் முதல் குடும்பத்தை அவர்களை ஆசீர்வதித்து திருமணம் செய்து குடும்பங்கள் பெருகவும் பிள்ளைகள் பிறந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க கடவுள் முதலாக இந்த திருமணத்தை தூய்மைப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, படித்த வேதாகம் 2ஆம் வேதாகமத்தில் நாம் பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 13 வசனங்களை நாம் தியானித்தோம் என்றால் இங்கே அன்பை குறித்து சிறப்பாக பேசப்பட்டிருக்கோம். இங்கே பவுல் அடியார் கொரிந்திய திருச்சபைக்கு அவர்களிடத்தில் அன்பு குறைப்பற்ற போது அவர்கள் எப்படி அன்பாக இருக்க வேண்டும், பிறரிடத்தில் எப்படி அன்பு செலுத்த வேண்டும், ஒருவேளை தன்னுடைய மனைவியிடத்தில் கணவன், இல்லை பிள்ளைகளிடத்தில் தாய் தகப்பன், இல்லை உறவினர்கள் எப்படி அன்பு செலுத்த வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த கொரிந்திய திருச்சபைக்கு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் ஒரு 13 வசனங்களை சிறப்பாக அன்பு குறித்து பேசியிருப்பார். எனக்கு அன்பானவர்களே, குறிப்பாக அந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால் அன்பு என்ன பண்ணுன்னா, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்லுகிறார். உண்மையாகவே அன்பை குறித்து சிறப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சகலத்தையும் அன்பு என்ன பண்ணுன்னா தாங்கும். வேற யாரும் என்ன பண்ண முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள 2 மனிதர்களுக்குள்ள அன்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கள் எல்லாவற்றையும் தாங்குவாங்க.
அது கஷ்டமாக இருக்கட்டும், இல்லை தோல்வியாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், அவர்கள் இருவருமே என்ன பண்ணுவாங்கன்னா தாங்குவார்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கும் பொழுது இதை என்ன பண்ண முடியும்? தாங்க முடியும். தாங்குகின்ற வல்லமை அந்த அன்பின் வழியாக கிடைக்கும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நினைவுற்றுகிறேன் அன்பானவர்களே. இரண்டாவதை பார்க்கும்போது சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும். அதாவது வந்து சகலத்தின் மீது அது ஒரு நம்பிக்கை கொண்டதாக இருக்கும். மூன்றாவதை பார்க்கும்போது சகலத்தையும் சகிக்கும். எந்த விதமான தோல்விகள் வந்தாலோ இல்லை எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலோ எல்லாத்தையும் சகித்து அது முன் செல்லும் என்று சொல்லி இந்த நேரத்தில் பவுலடியார் கொரிந்திய திருச்சபைக்கு விளக்குவதை இந்த நேரத்தில் நினைவூற்றுகிறேன் அன்பானவர்களே. மூன்றாவது அதாவது வந்து இதே அதிகாரம் 13வது வசனத்தில் நாம் பார்க்கும்பொழுது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்று நிலைத்திருக்கும், இவைகளில் அன்பே பெரிது என்று சொல்லுவதை நாம் பார்க்கணும். பாருங்க, விசுவாசத்தை காட்டிலும் நம்பிக்கையை காட்டிலும் அன்பு எவ்வளோ பெரிது என்று சொல்லி இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நாம் பார்த்துக் கொள்ளணும் எனக்கு அன்பானவர்களே. அன்பு குறித்து நாம் பார்க்கும்போது உண்மையாகவே இன்றைய சூழ்நிலையில் அன்பு ரொம்ப மிக மனிதர்களிடத்தில் குறைந்திருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அன்பு இல்லாவிட்டால் ஒருவன் எப்படி அவன் தன்னுடைய வாழ்க்கையை தொடர்கிறான், எப்படி தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒரு கதையை சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஒரு அன்பான கணவன் மனைவி, அவர்களுக்கு வெகு நாட்களாக பிள்ளை செல்வம் இல்லாமல் கடவுளுடைய கிருபையினால் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றார்கள். அந்த பிள்ளை பிறந்தவுடனே தன் தகப்பனார் இறந்து விடுகின்றான். அதோடு தன் தாய் தன் பிள்ளைக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அவனை அன்பாக வளர்க்கின்றார். தன்னுடைய பிள்ளை எது கேட்டாலும் அந்த பிள்ளைக்கு வாங்கி தருவதில் முன்னிருந்து தன் பிள்ளை எது கேட்டாலும் தன்னுடைய கணவனை நினைத்து கொண்டு, ஐயோ என் கணவன் இல்லை, என்னுடைய மகன்தான் என்று சொல்லி மகனிடத்தில் மிகவும் அன்பாக பாசமாக இருக்கிறார். அந்த குழந்தையும் வளர்ந்து பெரியாளாகின்றான். பெரியாளை தன்னுடைய படிப்புக்காக கல்லூரிக்கு கடந்து செல்கின்றான். கல்லூரி படிப்பில் தன்னுடைய எல்லா வாலிபனை போல இவனும் உலக ஆசையில் விழுந்து தனக்கு தன்னோடு படிக்கின்றதான ஒரு பெண்ணோடு அவன் காதல் விழுந்து லவ் பண்ணி அந்த பெண்ணை ரொம்ப விரும்புகிறதை விரும்புகின்றான் எனக்கு அன்பானவர்களே. விரும்பி அந்த பெண்ணுக்காக எதை வேணாலும் செலவு பண்ண அந்த பெண்ணுக்காக எதை வேணாலும் தான் செலவு பண்ண ஒரு நாளும் என்ன பண்ணவில்லை, யோசிக்காமல் அந்த பெண் எதை கேட்டாலும் அந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுக்கிறது, அந்த பெண்ணோடு நல்ல உறவு வைத்துக் கொள்வது, தன்னுடைய தாயை மறந்து தன் பெண்ணோடு இணைந்து வாழ ஆசைப்பட்டான் எனக்கு அன்பானவர்களே. ஆனால் ஒரு சில நாட்களுக்கு கடந்தது. அதுக்கடுத்து அந்த தாய்க்கு அந்த விஷயம் தெரிஞ்சது. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த பெண் சொல்கிறார், இது போல் உன்னுடைய தாய்க்கு நம்முடைய உறவு தெரிஞ்சிருச்சு, நீயும் நானும் காதலிக்கிறது வந்து உன்னுடைய தாய்க்கு தெரிஞ்சது, அதனால் உங்கள் தாய் எனக்கு குறுக்கா இருக்கிறா, உங்கள் தாய் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் ஃப்ரீயாக உங்கள்கிட்ட பேசுவேன், உன்னோட நல்ல உறவாடுவேன் என்று சொல்லி அந்த பெண் சொல்லுகின்றாள் எனக்கு அன்பானவர்கள். அதை சொல்வதை கேட்டு இந்த வாலிபன் என்ன பண்ணுறான்னா, ஐயோ என் தாய் குறுக்கா இருக்கிறாளா என்று சொல்லி அவன் ஓடி வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து தன் தாயை பார்த்து தாய்கிட்ட பேசிகிட்டே இருந்து தன் தாயை கொலை செய்து தன்னுடைய இருதயத்தை எடுத்துக்கொண்டு ஓடுறான் எனக்கு அன்பானவர்களே. தன்னுடைய தாயை கொலை செய்து அந்த இருதயத்தை எடுத்துட்டு ஓடுறான். ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வாசல்கள் அவனுக்கு பட்டு அவன் விழப்போகின்றான். விழும்பொழுது அந்த இருதயம் அந்த கடைசி நேரத்தில் கூட அந்த இருதயம் அடிச்சு கொண்டு இருதயம் சொல்லுது, என் மகனே பார்த்துப்பா விழுந்துட்டு போற அப்படின்னு சொல்லி அந்த இருதயம் கடைசியாக கூட தன்னுடைய மகனை குறித்து சொல்லுகிறது எனக்கு அன்பானவரே. இதுதான் உண்மையான அன்பு. கடைசியாக தன்னை கொலை செய்து தன்னுடைய இருதயத்தை எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருந்தாலும் தாயுடைய உள்ளம் கடைசி நேரத்தில் கூட தன்னுடைய மகனை குறித்து யோசிக்கிறது. இதுதான் ஒரு பெரிதான அன்பு என்று சொல்லி இந்த நேரத்தில் விட்டுக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே. இந்த கிரேக்க வேர்ல்டில் பார்க்கும்போது ஒரு 6 வகையான அன்பை குறித்து சொல்லுவார்கள். 6 வகையான அன்பு. ஒன்று வந்து பார்க்கும்போது ஈரோஸ் அப்படின்னு சொல்லுவார்கள். அது கிரீக்க மொழியில் ஈரோஸ் அப்படின்னு சொன்னால் இது வந்து அட்ராக்ஷன் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய வாலிபர்கள் ஒரு பெண்ணை பார்க்கும்போது எப்படி அவர்கள் கவர்ந்து கொள்கிறார்களோ, இல்லை ஒரு பெண் வாலிபனை பார்க்கும்போது எப்படி கவர்க்கிறானோ அந்த வகையான அன்பை காட்டுகிறது தான் ஈரோஸ் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது பார்க்கும்போது பிலேவோ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். இந்த அன்பை பார்க்கும்போது டீப் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நெருக்கமான ஒரு நண்பனை, ஒரு நண்பன் இல்லை நெருக்கமான ஒரு உறவை குறித்து இந்த அன்பு சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே. மூணாவதை பார்க்கும்போது அகாப்பே என்கின்ற லவ். இந்த அகாப்பே அன்பை பார்க்கும்பொழுது இது வந்து லவ் ஃபார் எவ்ரி ஒன்,
எல்லாரையும் நேசிக்கக்கூடிய அன்பு. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா மக்கள் மீது அவருடைய அன்பை காத்திருக்கிறார் என அன்பானவர்கள். இது ஏன் இந்த அன்பை குறித்து நான் பேசுகின்றேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்கிறார், இது போல அன்பு கணவன் மனைவிக்குள்ளே இருக்க வேண்டும், கணவன் மனைவியாக இருக்கின்றவர்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் இங்கே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் என அன்பானவர்களே. இப்போ அன்பு எவ்வளோ பெரிது என்று சொல்லி இதன் அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ளலாம் என அன்பானவர்களே. ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் மீன்ஸ் ஒன் ஷோல் அப்டைன் இன் த டூ பாடிஸ் அப்படின்னு சொல்லி சொல்வதை நாம் பார்க்கிறோம் எனக்கு. ஒரே ஆத்மா இரண்டு சரீரம், ஒரே ஆத்மா இரண்டு சரீரம் உள்ளது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. இப்போ அந்த ஒரே சரீரம் ஒரே ஆத்மா இரண்டு சரீரம் என்று சொல்லும்பொழுது ரெண்டு வெவ்வேறு மனிதர்கள் ஒரே சிந்தனையோடு ஒரே ஆலோசனையோடு செல்லுகிறது தான் உண்மையான பாசம், இல்லை உண்மையான அன்பு என்று சொல்லி ஒரு கிரீக் பிலாசபர் சொல்லுவதை இந்த நாட்டில் நினைவுற்றுகிற எனக்கு அன்பானவர்களே. ஆகையால் இப்படிப்பட்ட அன்பில் நிலைத்திருக்க வேண்டும் என்று பவுலடியார் இங்கே விளக்குகிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக பார்க்கும்போது திருமணம் கடவுளால் நியமிக்கப்பட்ட ஒரு நற்காரியமாக இருக்கிறது. அதான் சொல்றார் சுவிசேஷ பாடகர் மத்திய எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களுக்கு நாம் பார்க்கும்போது, இயேசாண்டவரை கலிலேயா விட்டு யோர்தான் அக்கறையில் உள்ள யூதாவின் எல்லைகளுக்கு வருகின்ற பொழுது அங்கே இருக்கின்றதான பரிசேயர்கள், எப்பவுமே பரிசேயர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதிக்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நேரம் கேள்விகளை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. அப்படிதான் இங்கேயும் கேள்விகளை எழுப்பும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறப்பான பதில் சொல்றார். இங்கே பெண்ணுக்கு சார்பாக பெண்களை தாழ்த்துகின்ற ஒரு சமுதாயத்தில் பெண்களை உயர்த்துகின்ற வண்ணமாக பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அதாவது ஆணும் பெண்ணுமாய் கடவுள் படைத்திருக்கிறார், இவர்கள் அதனால்தான் இவர் கடவுள் ஒற்றுமையாக்கி இருக்கிறார், அதனால்தான் தன் தாயும் தகப்பனும் விற்று மனைவியோடு இணைந்திருக்கிறார் என்பதை குறித்து பேசுகின்றார். ஆதியில் கடவுள் எப்படி திருமண வாழ்க்கையை தொடங்கினார் என்று சொல்லி இங்கே சுவிசேஷக்காரன் பேசுவதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. 4ஆவதாக பார்க்கும்போது கணவன் மனைவியார் இருவருமே சமமான உரிமை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நேரத்தில் நினைவுற்றுகிற எனக்கு அன்பானவர்களே. ஆகையால் இந்த சமமான உரிமை பெற்றிருக்கிற கணவன் மனைவி ஒருவர் நேசிக்க வேண்டும், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் நினைவுற்றுகிறேன். 2ஆவதாக பார்க்கும்போது அன்பு மட்டும் இருந்தால் கூடாது. 3ஆவது இதோடு தெய்வ பயத்தோடு உருவாக்கும் ஒற்றுமை இவர்களுக்கு தேவை. தெய்வ பயத்தோடு உருவாக்கும் ஒற்றுமை கட்டாயம் நமக்கு தேவை. அதான் சொல்கிறார் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆவது வசனத்தில் பார்க்கும்போது, தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியணும். கணவன் தான் பெரியவன், இல்லை மனைவி குறைந்தவள் என்று சொல்லி அந்த கருத்து வேறுபாடு இல்லாமல் கணவன் சொல்லுகிறதை மனைவி கேட்க வேண்டும், மனைவி சொல்லுகிறதை கணவன் கேட்க வேண்டும், கீழ்ப்படியணும். எப்போ இந்த கீழ்ப்படிதல் இருக்கின்றதோ அப்போ அந்த குடும்பங்களில் நீங்கள் பாருங்கள், ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கறது, இந்த கீழ்ப்படிதல் இருக்கும் பொழுது கட்டாயம் அவருடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதான் சொல்கிறார் ஒரு தியாலஜின்னு சொல்கிறார், இந்த உலக வாழ்க்கை, அதாவது இந்த உலகத்திலே நாம் சொர்க்கத்தை காண முடியும் என்று சொல்கிறார். எப்படி சொர்க்கத்தை காண முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த இல்லற வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கின்ற பொழுது சொர்க்கத்தை நாம் இந்த உலக வாழ்க்கையிலே மனைவியோடு காணலாம் என்று சொல்கிறார். அதே அந்த ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் அன்பாக இல்லாமல் இருந்தால் நரகத்தையும் நாம் இந்த உலகத்தில் நாம் காண முடியும் எனக்கு அன்பானவர்களே. அதான் சொல்கிறார், ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். தெய்வ பயத்தோடு கடவுள் இருக்கின்றார், கடவுள் படித்தார், கடவுள் எனக்கு கொடுத்தார் ஈவாக என்னுடைய மனைவியை, இல்லை கடவுள் ஈவாக எனக்கு என்னுடைய கணவனை தந்தார் என்று சொல்லி நாம் கருதி நாம் முன் செல்கின்ற பொழுது கட்டாயம் அந்த பயத்தோடு நாம் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுக்கின்ற பொழுது, கீழ்ப்படுகின்ற பொழுது கட்டாயம் நம்மை கடவுள் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே. அங்கே இந்த 3 காரியங்களை நாம் மனிதன் வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டு அது அன்புக்கு ஆதியாகும் தொடக்க நூலில் நாம் பார்க்கும்போது ஆதியில் ஆண்டவர் இந்த குடும்ப வாழ்க்கையை தொடங்குகிறார். 2ஆவதை பார்க்கும்பொழுது அவர்கள் எப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த அன்பை குறித்து பகிர்ந்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதை பார்க்கும்போது ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணணும், கீழ்ப்படிய வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன் எனக்கு அன்பானவர்களே. நீதிமொழிகள் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்தில் பார்க்கும்போது, மனைவி கிடைக்கிறவன் நன்மையானதை கண்டிருக்கிறான், அவன் கர்த்தருடைய தயவை பெற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறது எனக்கு அன்பானவர்களே. வேதம் தெளிவாக சொல்லுது, மனைவி கிடைக்கிறவன் நன்மையானதை கண்டிருக்கிறான், அவன் கர்த்தர் தயவை பெற்றிருக்கிறான் என்று சொல்லுகிறது. பாருங்க, மனைவி கிடைக்கிறவன்
இப்போ இங்கே சாலமோன் மகா அரசன் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, மனைவி கிடைக்கிறது வந்து ஒரு நன்மையானதுக்கு ஏதுவாக இருக்கிறது என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பானவர்கள். அது மாத்திரம் இல்லாமல் கடவுளுடைய கிருபையும் பெற்றிருக்கிறான். இங்கே பெண்ணை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அன்பானவர்களே. ஆகையால் மனைவி கிடைத்த அனைவரும், இது வந்து நாம் நினைக்கிறோம், எனக்கு வந்து இவர்கள் எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள், அவர்கள் தான் பெண் பார்த்தார்கள், இவர்கள் என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு பெண்ணை பார்த்து திருமணம் செய்தார்கள் என்று சொல்லுவோம். ஆனால் கடவுள் திட்டமிட்ட வண்ணமாக தான் இன்றைய சூழ்நிலையில் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் கணவன் மனைவி கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், அன்பாக இருக்க வேண்டும். இப்படி அன்பாக இருக்கும் பொழுது உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை கடவுள் நமக்கு ஈவாக தருவாராக. ஆமீன். திருமண அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், பூங்கா நகர் குருசேகரம், வெற்றி சிலுவை ஆலயத்தை சார்ந்த திரு ஆண்ட்ரூ சாயர் மற்றும் திருமதி பியூலா உஷாராணி அவர்களின் முதல் குமாரதி திருநீர்ச்செல்வி பெச்சி ஷைனி என்ஜினியன் அவர்களுக்கும், தென்னிந்திய திருச்சபை, சென்னை பேராயம், சென்ட் ஜேம்ஸ் சர்ச், அயனாவரம் திருச்சபையை சார்ந்த திரு எஸ் டேவிட் தேவருக்கும், திருமதி ரூத் லில்லி டேவிட் அவர்களின் குமாரன் திருநீர்ச்செல்வம் டி சாம் பிரவீன்குமார் அவர்களுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்று திருச்சபைக்கு அறிவிக்கின்றோம். இவ்விருவரும் இந்த தூய திருமணத்தில் ஒன்றிணைக்கப்படாதபடிக்கு நியாயமான தடை அல்லது காரணம் இருந்தால் திருச்சபை குருவானவருக்கு எழுத்தின் வழியாக தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இது இவர்களுக்கு இரண்டாம் திருமண அறிக்கை. பிரைஸ் லார்ட். இந்த ஒளிநாடா வழியாக எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைகளிலே முழு ஊரடங்கை முன்னிட்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒளிநாடா வழியாக உங்களுக்கு வழிபாடும் இறை செய்தியும் வழங்கப்படும். திருச்சபை மக்கள் நீங்கள் அதில் பயன்பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வருகின்ற சனிக்கிழமை 15/8/2020 காலை 7:30 மணிக்கு சுதந்திர விழாவை முன்னிட்டு நம்முடைய ஆலய வளாகத்திலே கொடியேற்றப்படும். திருச்சபை மக்கள் நீங்கள் அதில் வந்து பங்கு பெறும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சென்ற வாரம் அறிக்கையிலே சொன்னது போல காணிக்கை பெட்டிகள் நம்முடைய ஆலயத்திலே வைக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய சந்தா கவர்களையும் இறைவனுக்கென்று படைக்க இருக்க காணிக்கைகளையும் நீங்கள் அதில் வந்து செலுத்தலாம். ஞாயிற்றுக்கிழமை அல்லாது மற்ற தினங்களில் நம்முடைய ஆயர் அவர்கள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை நம்முடைய ஆலயத்திலே இருப்பார். திருச்சபை மக்கள் ஜெபித்துக் கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கலாம். மாலையிலே 6 மணி முதல் 8 மணி வரை நம்முடைய ஆயர் அவர்கள் நம்முடைய ஆலயத்திலே இருப்பார். திருச்சபை மக்கள் நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த காலை 7 மணி முதல் 8 மணி வரையும், மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் காணிக்கை பெட்டிகள் வைக்கப்பட்டிருக்கும். திருச்சபை மக்கள் உங்களுடைய சந்தா கவர்களையும் உங்கள் இறைவனை கண்டு நீங்கள் படைக்க இருக்கும் காணிக்கைகளையும் நீங்கள் அதில் வைக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த காணிக்கை பெட்டிகளை நமக்கு அதை செய்து கொடுத்த திரு அன்னகுமார் ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே வண்ணமாக நம்முடைய ஆலயம் பயன்பாட்டிலே பாடல் புத்தகங்கள் கிழிந்த நிலைமையில் இருந்தது. அதை பொறுப்பெடுத்து அதை ஒழுங்கு செய்து கொடுத்த ஊழியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு முழுவதாக பணம் உதவி செய்த நம்முடைய ஆலயத்தை சார்ந்த திரு ஸ்டான்லி பாபு ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் பிறந்தநாள் காண்கிறவர்களை திருச்சபையின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். திருமதி ஜோனா, வைஃப் ஆஃப் திரு லிவிங்ஸ்டன், வி பாலன், சன் ஆஃப் வெள்ளதுரை, இவர்கள் 11/8 அன்று தங்களுடைய பிறந்த நாளை காண்கின்றார்கள். செல்வன் பிரின்ஸ் ஜபதுரை, சன் ஆஃப் திரு ஜே தேவன்பு, திருமதி வி சுமதி, வைஃப் ஆஃப் திரு சர்குணன், இவர்கள் 13/8 அன்று தங்களுடைய பிறந்த நாள்களை காண்கின்றார்கள். செல்வி நிவேதா, டாக்டர் ஆஃப் திரு மார்டின், அவர்கள் 14/8 அன்று தங்களுடைய பிறந்த நாளை காண்கின்றார்கள். 15/8 திரு எச் சஞ்சய் சுந்தரநாதன் மற்றும் செல்வன் தவின்சன், சன் ஆஃப் திரு ஸ்டான்லி பாபு தங்களுடைய பிறந்தநாளை காண்கின்றார்கள். இவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக தங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாரம் திருமண நாள் காண்கிறவர்களையும் திருச்சபையின் சார்பாக வாழ்த்துகின்றோம். 14/8 திரு சாலமோன் ராஜையா, திருமதி ஷீபா சாலமோன் அவர்கள் தங்களுடைய திருமண நாளை காண்கிறார்கள். திருச்சபையின் சார்பாக அவர்களையும் வாழ்த்துகின்றோம். நன்றி. இந்த வாரம் திருமண நாள் மற்றும் பிறந்தநாள் காணுகின்றவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம்.
ஜெபிப்போம். மகா இருக்கமும் கிருபையும் இருந்த நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதுக்காக நன்றி துதிக்கின்றோம். குறிப்பாக இந்த வாரம் ஆண்டவரே பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை ஆண்டவரே காணுகின்றதான எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக பாதசனத்தில் வருகின்றோம். ஆண்டவரே வருஷத்தை நன்மை நான் முடிசுற்றுகின்றேன். அப்பா, என்னுடைய வேத வசனத்தில் நாங்கள் பார்க்கிற வண்ணமாக பிறந்த நாளை கண்ட ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவராகவே ஆண்டவரே திருமண நாளை கண்ட ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையில் தேவையான சந்தோஷத்தையும் சமாதானத்தை நிறைவேற்றுங்க. எல்லாவற்றையும் பொருட்படுத்த வழிநடத்துங்க. இயேசுவை நாம் ஜெபிக்கின்றோம். சிவனித்தது நல்ல அறிவோம். ஆமென். இறுதி ஜெபம் ஆசீர்வாதத்தோடு இந்த ஆராதனை நாம் முடித்துக் கொள்ளலாம். நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து தலைகளை தாழ்த்து கர்த்தரிடத்தில் நாம் நிறைவேற்றி செய்வோம். பரிசுத்தர் 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 என்று வானாதி வானங்களாலும் போற்றப்படுகிற நல்ல இறைவா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை பொழுதுக்காக நன்றி துதிக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே இரக்கத்தை எங்களுக்கு காண்பித்து ஆண்டவரே இந்த ஆராதனை சிறப்பித்ததற்காய் நன்றி. ஆண்டவரே ஏதோ தகப்பனே இந்த காணொலியின் வழியாக இந்த ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா ஆண்டவரே திருமண வாழ்க்கை குறித்து நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே திருமணம் என்பது கடவுளால் நியமிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இப்படியாக புதிதாக ஆண்டவரே திருமணம் செய்திருக்கின்றதான அப்பா ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்களையும் ஆண்டவரே ஒருவர் புரிந்து கொள்கிற அன்பை தாங்க, ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுக்கிற ஆண்டவரே அந்த மனப்பான்மையை தாங்க, கீழ்ப்படுகின்ற குணத்தையும் நீங்கள் தாங்க. ஆண்டவரே அப்பா நீர் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. குறிப்பாக இந்த ஆராதனையில் ஆண்டவரே தொடக்கம் முதல் கொண்டு முடிவு பருந்து பங்கு பெற்ற ஒவ்வொரு நபருக்கு தேவை நல்ல பலத்தையும் நல்ல ஆற்றலையும் தாங்க. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த எல்லாவற்றையும் பொருட்படுத்தி வழிநடத்தும்படி எங்கள் அன்பு மீட்பரும் அன்பு ரட்சிகரமாக இருக்கிற இயேசுவின் நாம் ஜெபிக்கின்றோம். சிவனை தந்த நல்ல அறிவா. ஆமேன். எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். மான்றாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் சாவாசம் என்றும் என்று சதா காலம் மனிதரோடு தங்கி தரித்து நீடிய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் என்றென்றைக்கு நிறைவேற்றுவாராக. எல்லோருக்கும்